நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 19/7/2025. இன்றைக்கு காருண்யாவில் ட்ராவல் நம்பர் 715. இந்த 715 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிற பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விட பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம முதல் வார கணக்கிலேருந்து எடுப்போம். டோட்டலாகவே இது ஃபுல்லாக டபுள்ஸ் வேலைக்கு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இதுலேயும் நமக்கு ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பிசிக்கு 2 நம்பர் இறங்கியிருக்கு டபுள்ஸில். ஓகேங்களா? அதே போல் இந்த வாரக்கணக்கில் எடுத்தாலும் ஏபிக்கு அப்படியே டபுள்ஸில் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதில் ஒரு ஒத்துமை என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இதில் அடுத்தது ஏசிக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே அமைப்பு இன்றைக்கும் ஏசிக்கு இதில் டபுள்ஸ் வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அமைப்பில் ஏசிக்கு டபுள்ஸ் வரணும். அதே அமைப்பு இதை பாருங்கள், இதுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இந்த 22 அடுத்தது 00 அது நம்ம வாரக்கணக்கில் அப்படி வந்திருக்கு பாருங்கள். 22 00. ஓகேங்களா? அந்த அமைப்புக்குன்னு பார்க்கும்போது இந்த 909 நமக்கு இன்றைக்கு இந்த 00க்கு பவர் இறங்கலாம். ஓகேங்களா? அந்த 909 அப்படிங்கிறதுக்கு இந்த கணக்கில் அப்படியே பார்க்கும்போது நமக்கு அந்த 9ங்கிறது 6 வருது. ஓகேங்களா? இது 6 அப்படின்னு இருக்குது, 6. ஓகேங்களா? இது ஏற்கனவே ஏசிக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. பாருங்க 696 அப்படின்னு வந்திருக்கு. இருந்தாலும் மீண்டும் அந்த 6ங்கிறது நமக்கு ஏசிக்கு வருது இந்த கணக்கில். ஓகேங்களா? அந்த கணக்குக்காக தான் நம்ம ஏசிக்கு 6 கொடுக்குறோம். 66 அப்படிங்கிறது ஏசிக்கு உள்ள நம்பர். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இதை பார்த்துக்குங்க. இது நமக்கு இதில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்பர்னு பார்க்கும்போது இதில் மீண்டும் சி போர்டுக்கு 7 இறங்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 7 இறங்கியிருக்கு, அடுத்ததும் 7 இறங்கியிருக்கு. 2707 அப்படிங்கிறதுக்கு மீண்டும் அதில் ஒரு 7 இறங்கலாம். ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு பார்க்க போனால் இதில் 7ங்கிறது அப்படியே வரும். 676 அப்படிங்கிற கணக்குக்கு வரும். இதில் இந்த அமைப்புக்கு நம்ம 909 அப்படிங்கிற கணக்குக்கு 6 வச்சுட்டோம் ஏசிக்கு. ஆனால் அந்த 0வுக்கு பவர் எடுத்தோம்னா இதில் பி போர்டுக்கு இன்னும் 2 நம்பர் வரும். அதில் 3 இருக்குது, 5 இருக்குது. ஓகேங்களா? இதில் 2 அப்படிங்கிற ஒரு நம்பரும் வரலாம். 2 அல்லது 0 வரலாம். 0 ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2 இருக்குது பாருங்கள். இந்த 2 அதே மாதிரி இந்த 2 சைடுக்கும் நம்ம மேலே 2 இருக்கிறது அப்படிங்கிறதுனால கீழே இன்னொரு 0 ஒன்று வரணும். ஓகேங்களா? அந்த அமைப்பில் இந்த 909 அப்படிங்கிறது நமக்கு 606 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? இந்த நம்பர்லேயே நமக்கு அதிகமான நம்பர் வந்துருச்சு. இவ்வளோதான் நம்பர்கள். இதில் கணக்குன்னு பார்க்கும்போது இந்த அமைப்பு மட்டும்தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அமைப்புக்காகவே இந்த நம்பரை எடுத்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்குலேயும் இது ஒத்து வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது டோட்டலாகவே சி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் 6 மட்டுமே வச்சு ஒரு 0வுக்கு பவர் கொடுத்துருக்கோம். மீண்டும் அந்த 0வை வச்சு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் 4 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம எப்போதும் எடுக்கிற கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். அந்த அமைப்புக்கு தான் சிங்கிள் நம்பராகவும் வரலாம், அதுவும் டபுள்ஸாகவும் வரலாம். ஓகேங்களா? அந்த அமைப்பில் ஏ போர்டுக்குன்னு பார்க்கும்போது இதில் 3 அல்லது 5 3 5 அப்படிங்கிறது ஏ போர்டுக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் பி போர்டுக்கு பார்த்தோம்னா 3 அல்லது 7. ஓகேங்களா? அந்த சி போர்டுக்கு உள்ள 7 சொன்னது பி போர்டுக்கும் பிறண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பி போர்டுக்கும் 7 கொடுக்குறேன். இதில் சி போர்டுக்கும் தனியாக பார்க்கும்போது இதில் கொஞ்சம் 2 நம்பர் அதிகமாக கொடுக்கலாம். இதில் 2. ஓகேங்களா? இதில் 2 இருக்குது. 7 அப்படிங்கிறதுக்கு 0வை
பி போர்டுக்கு உள்ள 0வை சி போர்டுக்கும் வரலாம். ஓகேங்களா? அதில் மீண்டும் 7 1 இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் பார்க்கும்போது டோட்டலாக 3 நம்பர். இது சி போர்டுக்கு மட்டுமே. இதில் நீங்கள் ஆல் போர்டுக்கு ஒன்று பயன்படுத்தினீங்கன்னா இதில் 6 அல்லது 7 எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் தான் கொடுக்கணும். இருந்தாலும் இதில் 6ன்னு வந்தால் மீண்டும் டபுள் 6 இருக்குது இல்லைங்களா? அதனால் ஆல் போர்டுக்கு 6 அல்லது இந்த போர்டில் 7. ஓகேங்களா? இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஆல் போர்டுன்னு பார்க்கும்போது 6 அல்லது 7. 7ன்னு வந்தால் 1 தான் வரணும். 6ன்னு வந்தால் டபுள்ஸில் டபுள் 6 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மீண்டும் 6 ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் என்னுடைய கணக்கில் இந்த சிங்கிள் நம்பரில் நமக்கு என்ன செட்டாக வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சி போர்டுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா 372. அதே போல் ஒரு இந்த இது பாருங்கள், நம்பர்னு கொடுக்கும்போது தான் இதில் கொடுக்குறேன். இந்த 2 0 அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு கொடுத்த நம்பர் தான் 5. அதில் 532 அப்படிங்கிற 2 இருக்குது. அதே போல் 370 530 அப்படின்னு கொடுக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு 0 அந்த 2க்கு இறங்கணும். அதில் 2ம் மீண்டும் இறக்கியிருக்கோம், 0வும் இறக்கியிருக்கோம். ஓகேங்களா? இது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் சி போர்டுக்கு 7ன்னு வந்தால் இதில் 37 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் 537 அப்படின்னு கொடுக்குறேன். இது டோட்டலாகவே இந்த நம்பரில் முழுசாக ஒத்து போகும். ஓகேங்களா? 1க்கு ஒரு 0வுக்கு 5 கொடுத்து 1க்கு 3 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் 0 7 அப்படின்னு கொடுக்க முடியாது. ஆனால் 70 அப்படின்னு கொடுக்கலாம். அந்த 70 கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சி போர்டுக்கு 7ன்னு பார்க்கும்போது இந்த ஒரு நம்பர் மட்டுமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டோட்டலாக இதில் ஒரு 9 நம்பர் வந்திருக்கும் இது வரைக்கும். ஓகேங்களா? அந்த 9 நம்பரில் உங்களுடைய கணக்கில் எந்த நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள். அதே போல் மீண்டும் சி போர்டுக்கு 6ன்னு வந்தால் மட்டும் டபுள்ஸ் கொடுத்ததை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்புரை சந்திப்போம். வாழ்க்கை வளமுடன்.